அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, கனவான்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு நம் அனைவரையும் இந்த உலகத்திலே பல தரப்பட்டவர்களாக படைத்திருக்கிறான். சிலரை ஏழைகளாகவும், சிலரை செல்வந்தர்களாகவும், இன்னும் ஒரு சிலரை நோயாளிகளாகவும், இன்னும் ஒரு சிலரை சுகதேகிகளாகவும், இவ்வாறு பல தரப்பட்ட அமைப்பிலே அல்லாஹ் படைத்து அந்த ஒவ்வொரு சாதாரிடமிருந்தும் எதிர்பார்க்கிறான். அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நிலைமையில இருந்து கொண்டு ரப்ப சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக ஆகணும். ஒரு செல்வந்தன் அவனுடைய செல்வத்தை கொண்டு ரப்புடைய பொருத்தத்தை சம்பாதிக்கக்கூடியவனாக ஆக வேண்டும். அந்த செல்வத்தை கொண்டு உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தயாரித்துக் கொள்ள வேண்டும். இதே மாதிரி ஒரு ஏழை மனிதன், கஷ்டமான நிலைமையில வாழ்க்கையை கழிக்கக்கூடிய மனிதன், அவனிடமிருந்தும் அல்லாஹ் எதை தெரியுமா எதிர்பார்க்கிறான்? அவன் அந்த ஏழ்மையில இருந்து கொண்டு பொறுமையாக இருந்து ரப்புக்கு நன்றி உள்ளவனாக வாழ்ந்து அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுடைய பொருத்தத்தை சம்பாதிச்சு கொள்ளணும். இதே மாதிரிதான் ஒரு நோயாளி, இதே மாதிரி சுகதேகி, எல்லா நிலைமையில உள்ளவர்களுக்கும் அல்லாஹ் வித்தியாசமான நிலைமைகளை கொடுத்திருப்பது அந்தந்த நிலைமையில இருந்து கொண்டு அவர்கள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக ஆகணும். அன்பானவர்களே, பொதுவாக சமூகத்தில் ரமலானுடைய காலத்தை மையமாக வைத்து நன்கொடைகள் கொடுக்கக்கூடிய மாதம், ஏழைகளுடைய கஷ்டத்திலே பங்கெடுக்கக்கூடிய மாதம் என்பதனால ஜகாத்தையும் அந்த மாதத்திலே சேர்த்திருக்கிறோம். சகோதரர்களே, அதிகமான பகுதிகளிலே, அதிகமான ஊர்களிலே ஜகாத்தும் நோன்பு காலத்திலே வசூலிக்கப்படுகின்றது. அந்த ஜகாத்தும் அழகான முறையிலே பங்கு வைக்கப்படுகிறது. அன்பானவர்களே, கனவான்களே, செல்வந்தர்கள் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் அல்லாஹ் இவ்வளவு மக்கள் இருக்கத்தக்கன எனக்கு செல்வத்தை தந்து கண்ணியப்படுத்திருக்கிறான். அல்லாஹ் என்ன யார்ட்டையும் பிச்சை கேட்க வைக்கலையே, யார்ட்டையும் கை நீட்டக்கூடிய சந்தர்ப்பத்தை தரலையே, அல்லாஹ் என்னுடைய தேவைகளை பிறரிடத்திலே சொல்ல வேண்டிய நிலைமையை உண்டாக்கவில்லையே, அல்லாஹ் என்ன பசியில வாழ வைக்கலையே, அல்லாஹ் என் குடும்பத்தை என் சந்ததிகளை கஷ்டத்துல போடலையே. எவ்வளவு அழகா வைத்திருக்கிறான். அல்லாஹ் எனக்கு அழகான தொழிலை தந்திருக்கிறான். அந்த தொழிலூடாக நான் அழகான ஒரு வீட்டை கட்டி இருக்கிறேன். எனது குழந்தைகள் அழகாக வாழுகிறார்கள். நாம் எல்லோரும் சந்தோஷமா சாப்பிடுகிறோம், சந்தோஷமாக குதூகலமாக வாழுகிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நியமத்தை தான் இதுவும் பாக்கியமாக இருக்கணும். அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தாம, கஷ்டத்துல போடாம அல்லாஹ் என்னை எவ்வளவு கண்ணியமா வாழ வைத்திருக்கலாம். நன்றி உள்ளவர்களாக, நன்றி உள்ள அடியானாக நாங்கள் ஆகும். செல்வந்தர் இந்த நன்றியை எடுத்துக்கொள்ளணும். அல்லாஹ் சொல்கிறான் இந்த சந்தோஷம், இந்த செல்வம், இது ரப்புல் ஆலமீன் ஒரு நிஅமத். அல்லாஹ் எனக்கு அருளா தந்திருக்கிறான். அல்லாஹ் என்ன சோதிக்கிறான், இந்த நிஅமத்தை தந்து சோதிக்கிறான், இந்த பாக்கியங்களை தந்து சோதிக்கிறான். நான் எவ்வாறு வாழுகிறேன், நான் எவ்வாறு நடந்து கொள்கிறேன் அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், முதலாவது சொல்கிறான், லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன். அடியானே, இந்த பணம் கிடைச்சிருக்கிற இந்த பணத்தை கொண்டு நீ பெருமை அடிச்சிடாதே. அல்லாவுக்கு நன்றி செலுத்து, அல்லாஹ்விடத்தில் உன் சந்தோஷத்தை வெளிப்படுத்தி மக்களோட பார்வையில நீ பெருமை அடிச்சிடாதே. நான் தான் செல்வந்தன், நீ உன் செல்வத்துடைய கர்வத்தை காட்டிடாதே, உன் செல்வத்தினுடைய அதிகாரத்தை காட்டிடாதே. அல்லாஹ் சொல்கிறான், மனிதனுடைய இயல்பு என்னவென்றால், வலவ் பஸதல்லாஹு ரிஸ்க ஃபீ இபாதிஹி லபகவ் ஃபில் அர்தி ஃபஸாதா. அல்லாஹ் சொல்கிறான், ரப்புல் ஆலமீன் விளங்குபடுத்துறான், அல்லாஹ் அடியார்களுக்கு உணவுல அவர்களுடைய வாழ்க்கையில விஸ்தீரத்தை ஏற்படுத்தினால், அதிலே அபிவிருத்தியை ஏற்படுத்தினால், லபகவ் ஃபில் அர்தி ஃபஸாதா, அவர்கள் பூமியிலே ஃபசாதுகளை உண்டாக்குவார்கள். பணத்தினுடைய பிரதிபலன் அப்படித்தான். இதனால இத கொண்டு பெருமை அடிச்சிடாதே. அல்லாஹ் உங்களுக்கு தந்தீர பணத்தை கொண்டு நீ ஆகிரத்தை சம்பாதிச்சுக்கொள். ஒவ்வொரு செல்வந்தனையும் யோசிக்கணும், எனக்கு இந்த செல்வத்தை கொண்டு நான் எப்படி சொர்க்கத்தை சம்பாதிக்கலாம், எப்படி பொருத்தத்தை சம்பாதிக்கலாம், எப்படி என் கபரு சொர்க்கத்தை மூஞ்சோலி ஆக்கலாம், நாளைக்கு எப்படி என் கேள்வி விளக்கை லேசாக்கலாம், நாளைக்கு என் செயலேறு வலது கையில கிடைக்கிறதுக்கு எப்படி ஏற்பாடு செய்யலாம், இதை பணத்தை வச்சு எப்படி சம்பாதிச்சுக் கொள்ளலாம், அந்த ஆகிரத்தை எப்படி சம்பாதிக்கலாம். அல்லாஹ் சொல்றான், ஆகிரத்தை தயாரிச்சுக்கோ, ஆகிரத்தை தெரிஞ்சுக்கோ. வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, ஆகிரத்தை தேட வேண்டும். ஆனா துன்யால நீ உலகத்துல வாழும் பொழுது உனக்கும் ஒரு பங்கு இருக்குது. அதே அல்லாஹ் கைவிடல்ல, எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுக்க சொல்லல, எல்லாத்தையுமே அல்லாஹ் செலவழிக்க சொல்லல. அல்லாஹ் சொல்றான், நான் உனக்கு தந்திர நிஅமத்தை நீ பாவி. இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருது, இன்னல்லாஹ தஆலா யுஹிப்பு அன் யன்துர அஸர நிஅமத்திஹி அலைஹி. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தா அந்த பாக்கியத்தை அவன் பாவிக்கிறதை பார்க்க விரும்புறான்.
அடியான் அந்த பாவி அதை எரிச்சுக்கொண்டு கஞ்சத்தனம் காட்டாம பாவிக்கிறானே, அதை கொடுக்கிறானே, அதை அனுபவிக்கிறானே, இதை பார்க்க விரும்புறான். நீ உனக்கு நான் உனக்கு சொல்லல, அல்லாஹ் இந்த கருத்து சொல்கிறான். முழு பணத்தையும் செலவழிச்சேட்டு நீயும் ஒரு பிச்சைக்காரன் போல வாழ சொல்லல, உனக்கு நீயும் கண்ணியமா வாழு. ஆனா ஆகிரத்தை மறக்காதே, ஆகிரத்தை மறக்காதே. நாலாவதாக அல்லாஹ் சொல்கிறான், நாலாவது புத்திமதி அல்லாஹ் சொல்கிறான், அரியானே உனக்கு அல்லாஹ் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஊர்ல இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, உன் குடும்பத்தில் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, உன் வாப்பட பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் உனக்கு உபகாரமாக பணத்தை தந்தான், உன்னை மட்டும் செல்வந்தனாக்கினான். உன்னை நானவ பாரு, உன்னை தம்பிய பாரு, உன்னை மாமாவை சாச்சாவை பாரு, உன்னை லேன்ல எடுத்து பாரு, உன்னை தோட்டத்தில் எடுத்து பாரு, உன்னை ஊர்ல எடுத்து பாரு, எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைச்சி இருக்குது. நான் உனக்கு ஒரு உபகாரமாக இந்த பணத்தை தந்திருக்கிறேன். அதே மாதிரி நீ இன்னும் பலர் இருக்கிறாங்க தேவையுடையவங்க, அவங்களுக்கு உபகாரம் செய். எப்படி நான் உன்னை தேடி தந்தேன், நீ என்கிட்ட கேட்டாயா, நீ இடத்துல தேடினாயா, என்ன நான் நாடி உன்னை படைக்கிறதுக்கு 50,000 எத்தனை ஆயிரக்கணக்கான வருடத்துக்கு முன்னாலே நான் முடிவு செய்தேன். நீ ஒரு செல்வந்தனாக வாழுவாய், நீ கண்ணியமா வாழுவாய். அடியானே எப்படி நான் உனக்கு உபகாரம் செய்திருக்கிறேனோ அதே மாதிரி நீ மற்றவங்களுக்கு உபகாரம் செய், உபகாரியாக வாழு. அன்பானவர்களே, அஞ்சாவது அல்லாஹ் சொல்றான், வலா தபகில் ஃபஸாத பில் அர்ல். அல்லாஹ் நான் முதல்ல சொன்னேன், நீ இந்த பணத்தை வச்சு அடியானே துனியால குழப்பத்தை உண்டாக்காதே, உன் பணத்தினுடைய சக்தியை பலைய காட்டி பாவத்துக்கு வழிவகுக்காதே, உம்மத்துல பிளவுகளுக்கு வழிவகுக்காதே. இது கொண்டு ஹைர உண்டாக்க முயற்சி செய், ஹைர உண்டாக்க முயற்சி. அல்லாஹ் காரூன் சொல்ற புத்திமதிகள், காரூன் ஒரு செல்வந்தனாக வாழ்ந்தான், அந்த செல்வந்தனுக்கு அல்லாஹ் சொன்ன புத்திமதிகள். இதனால அன்பானவர்களே, கனவான்களே, நான் ஒரு உபகாரியாக இருக்கணும். அல்லாஹ் எனக்கு உபகாரம் செய்தது போல நானும் பிறருக்கு உபகாரம் செய்யணும். சந்தர்ப்பம் அதுதான், அதுக்குத்தான் அல்லாஹ் ரெண்டா பிரிச்சு இருக்கிறான். உன் உபகாரத்துல கட்டாயமான உபகாரம், இன்னும் சில உபகாரம் இருக்குது அது கட்டாயம் இல்ல, சுன்னத்தானது. கட்டாயமானதான் ஜகாத். ஜகாத் அரியானே நீ கொடுத்தாகணும். உன்னிடத்தில் ஒரு வருடம் குறிப்பிட்ட ஒரு தொகை உன்னிடத்தில் இருக்குமா, அந்த அளவு தொகை இருக்கும் என்று சொன்னால் நீ ஜகாத்து கொடுத்துத்தான் ஆக வேண்டும். கடமை உனது, அல்லாஹ் கடமையா கேட்கிறான். அன்பானவர்களே, கனவான்களே, கடமையான ஜகாத்தை சொல்லியிருக்கிறான், கடமை இல்லாத மேலதிகமான சதகா தான தர்மங்களையும் சொல்லியிருக்கிறான். கொடுக்கணும், உபகாரியாக வாழும். நீ கொடுப்பாயண்டா அரியானே, நீ ஜகாத்து கொடுப்பாயண்டா, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், ஹுஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகதன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா வ ஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக ஸகனுல் லஹும். அல்லாஹ் சொல்கிறான், நபியே நாயகமே, நீங்க அவங்கள்ட்ட இந்த பணத்தை எடுங்கோ, ஜகாத்துடைய பரலான கடமையான பணத்தை எடுங்கோ. துதஹிருஹும் வ துஸக்கீஹிம், அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய பணத்தை ஹலாலான பணமாக்கும், பரிசுத்தமான பணமாக்கும், மனமான பணமாக்கும். வ துஸக்கீஹிம், அவர்களுக்கு பரக்கத்தையும் செய்ய வைக்கும், அது பரக்கத்தை உண்டாக்கும். ஜகாத்தை கொடுக்கிறீங்கன்னா உங்களுடைய எஞ்சிய பணம் பரக்கத்தாகும், உங்களுடைய தொழில் பரக்கத்தாகும், உங்களுடைய குடும்பங்கள் சந்தோஷமாக வாழுவார்கள், உங்களுடைய சந்ததிகள் கண்ணியமாக வாழுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான். அன்பானவர்களை, பரக்கத் செய்வான் அல்லாஹ். கொடுக்கிறோமா, கொடுக்க கொடுக்க அல்லாஹ் தருவான். அல்லாஹ் சொல்கிறானே, அடியானே நான் பரக்கத்தாக்கி தருவேன். வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு வ ஹுவ கைருர் ராஸிகீன். அடியார்களே, நீங்க எதை செலவழிக்கிறீங்களோ செலவழிச்சதை நான் கட்டாயம் உலகத்திலே தருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தருவான், அல்லாஹ் தரக்கூடியவன், பல மடங்கா பெருக்கி தருவான், அல்லாஹ் பரக்கத்தாக்கி தருவான். அல்லாஹ் சொல்றான், பயப்படவான், குடும்பம். அன்பானவர்களே, எத்தனையோ ஆயத்துகள் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். இதை ஆசையோட கொடுங்கோ, ஆர்வத்தோட கொடுங்கோ. நீங்க இது ஒரு டெக்ஸா நினைக்க வேணாம். வமினல் அராபி மையத்தகிது மா யுன்ஃபிகு மக்ரமஹு வ யதரப்பஸு பிகுமுத் தவாயிர். சில அராபிகள் இருக்கிறாங்க, காட்டு அரபிகள், தீன பத்தி விளக்கம் இல்லாதவர்கள், நல்லவர்களுடைய சுகத்தை விட்டு தூரமா வாழக்கூடியவர்கள். இவர்கள்ட்ட பணம் கேட்டா, இவங்கள்ட்ட நீங்க குடும்பம் என்று சொன்னா அவங்க அந்த செலவழிக்கிறத அந்த செலவழிக்கிறத டெக்ஸா இருக்கிறாங்க. என்ன இது, என்ன எங்கள்கிட்ட பணம் கேட்கிறாங்க, எங்கள்கிட்ட ஜகாத் வசூலிக்கிறவங்க வந்து பணம் தாங்கன்றாங்க. நீங்களா எங்களுக்கு உதவி செஞ்சீங்க, நீங்களா எங்களுக்கு தொழில் வழி காட்டினீங்க, நீங்களா எங்களுக்கு கடை போட்டு தந்தீங்க, நீங்களா எங்களை வெளிநாட்டுக்கு உதவி செஞ்சீங்க, நீங்க ஒன்றும் இல்ல, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறினோம், இப்ப வந்து பணம் கேட்கிறீங்களே. டெக்ஸா நினைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், அவங்க டெக்ஸா நினைக்கிறாங்களா, வயதரப்பஸு பிகுமுத் தவாயிர், அவங்கள்ட்ட கேட்டு போனா உங்களுக்கு பதுவா செய்யறாங்க, அருத்திரியம் உண்டாது உங்களுக்கு. எந்த நேரம் சல்லி தானே கேட்கிறீங்க, எந்த நேரமும் வாரீங்க சல்லி சல்லின்னு தானே.
அல்லாஹ் சொல்றான் அலா இன்னஹும் தாயிரத்து ஸௌ. அல்லாஹ் சொல்றான் அவங்கட பதுவாவால அவங்கட வார்த்தையால கேட்டு போனவங்களுக்கெல்லாம் தரித்திரியம் அவர்களுக்கே தான் தரித்திரியம். கொடுக்காம வச்சு கொண்டிருக்கிறாங்களா, பதுக்கி வச்சு கொண்டிருக்கிறாங்களா, அதை மறைக்கிறாங்களா, ஏமாத்துறாங்களா, ஏசி விரட்டுறாங்களா, என்ன சொன்னாலும் அதனுடைய முழு நஷ்டம் அவங்களுக்கு தான். அதனுடைய முழு நஷ்டம் அவங்களுக்கு தான். இன்னும் சிலர் சொல்றான், என்று சாராரன் சொல்றான், வமினல் அராபி மை யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வயத்தகிது மா யுன்ஃபிகு குர்பாத்தின் இன்தல்லாஹ் வ ஸலவாத்திர் ரசூல் அலா இன்னஹா குர்பத்துல் லஹும். அல்லாஹ் சொல்றான், இன்னும் சிலர் இருக்கிறாங்க முஃமின்கள் நல்லவர்கள், ஜகாத் கொடுக்கறாங்களே, ஈமானோட கொடுக்கறாங்களே, அவங்க நினைக்கிறாங்க இத பணத்தை கொடுத்தா ரப்புல் ஆலமீனுடைய சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் அல்லவா, ரப்புல் ஆலமீனுடைய பொருத்தம் கிடைக்குமே, வஸலவாத்திர் ரசூல் நபி அவங்க துஆ கிடைக்குமே, நபி அவங்க பாரக்கல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக என்று நபி அவங்க துஆ செய்வாங்களே, அல்ஹம்துலில்லாஹ் அந்த துஆ கிடைச்சா போதும், எனக்கு அந்த துஆ வேணும், எனக்கு ரப்புல் ஆலமீனுடைய நெருக்கம் வேணும், அதுக்காக செலவழிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் அலா இன்னஹா குர்பத்துல் லஹும். அவர்கள் நினைத்தது மாதிரி, நினைச்ச மாதிரி, நியத்து வைத்த மாதிரி அவங்க கொடுத்த 2.5% அவங்க கொடுத்த சதகாவால ரப்புல் ஆலமீன் நெருக்கத்தை அடைஞ்சு கொண்டாங்க, நபியுடைய துஆவுக்கு பாக்கியமானவர்கள் ஆகிக் கொண்டாங்க. இதுதான் வேணும், இந்த ஆசை தான் வேணும், இதுதான் ஒவ்வொருத்தே வரும். அல்லாஹ் சொல்றான், நீங்க நினைக்கவான இந்த ஜகாத் இந்த வருஷம் கொடுக்காம கணக்க கொஞ்சமா காட்டி கொஞ்சம் ரோலிங் கொண்டு பண்ணுவோம், கொஞ்சம் ஒரு பிசினஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு கொடுப்போம், கொஞ்சம் இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு கொடுப்போம் என்று நீங்க வச்சு கொண்டிருந்தா அதால கயிறு உண்டாகும், அதால கொஞ்சம் பிரச்சனையை சால்வ் பண்ணி கொள்ளலாம், உங்களோட நிலைமைகளை சீராக்கி கொள்ள நினைக்கவானம். வலா யஹ்சபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி ஹுவ கைரல் லஹும் பல் ஹுவ ஷர்ருல் லஹும். அல்லாஹ் சொல்கிறான், ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நீங்க எதை பதுக்கி வச்சு கொண்டிருக்கீங்களோ, கொடுக்காம வச்சு கொண்டிருக்கிறீங்களோ, சுப்ஹானல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளங்கப்படுத்துறான், அதால ஒரு நாள் உங்களுக்கு கயிறு உண்டா நினைக்கவானோ, அது கயிறை கொண்டு வராது. அதனால ஒரு நாள் அந்த வியாபாரத்தால, அந்த தொழிலால, அந்த அமைப்பால் ஒரு நாளும் கயிறு உண்டாகிறது. மாறாக அது உலகத்திலே உங்களுக்கு ஷர்ரதான், ஆகிரத்திலே உங்களுக்கு ஷர்ரதான். அவங்க எதை உலகத்தில் கொடுக்காம வச்சு கொண்டிருந்தாங்களோ அதையெல்லாம் நாளைக்கு மாலையாக போடப்படும் என்று தஃசீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க. நபியுடைய ஹதீஸை கொண்டு வராங்க. நாங்க உலகத்தில் வச்சு இந்த சேகரிச்ச பணம் எல்லாம், உலகத்தில் ஜகாத் கொடுக்காம வச்சு கொண்டிருந்த பணம் எல்லாம் ஒரு பயங்கரமான பாம்பாக மாறி, அன்பானவர்களே, அந்த அடியானுடைய கருத்தை சுற்றி கொண்டு அவனுடைய இரு சொக்கையும் பிடிச்சுக் கொண்டு சொல்லலாம், அனமாலு கனகஞ்சு அனமாலு கனகஞ்சு, நான் தான் அடியானே உன் உலகத்தில் நீ சேகரிச்ச பணம், நான் தான் உன் பொக்கிஷம், என்னுடைய தண்டனையை நீ அனுபவி என்று சொல்லி அந்த அடியானுக்கு தொடர்ந்து தண்டனை கொடுக்கப்பட்டுக் கொண்டே. சாதாரண அதாபுகள் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வஜுனூபுஹும் வதுஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும் லிஅன்ஃபுசிக்கும் ஃபதுகு மா குன்தும் தக்னிசூன். அடியார்களே, நாளை கியாமத்துடைய நாளையில நீங்க உலகத்துல சேகரிச்சு வச்சு இந்த பணத்தை எல்லாம் நாங்க நெருப்பு கட்டையாக்குவோம். அந்த நெருப்பு கட்டியை சூடாக்கி அந்த நெருப்பினால உங்களோட முகத்துக்கு நாங்க போடுவோம், உங்களோட விழாப்புறங்களுக்கு ஒத்தகம் போடுவோம், முதுகுக்கு நாங்க ஒத்தகம் போடுவோம். முதுகால வச்சா அது உங்களுடைய நெஞ்சு பகுதியால வெளியே வரும். பயங்கரமான அதாபு. அல்லாஹ் சொல்றான், ஹாதா மா கனஸ்தும் லிஅன்ஃபுசிக்கும் ஃபதுகு மா குன்தும் தக்னிசூன். இதுதான் நீங்க உலகத்துல சேகரிச்ச பணத்தினுடைய அதாப சுவைகள். அல்லாஹ் சொல்றான். அன்பானவர்களே, கனவான்களே, கேட்டு வந்த நேரம் நெத்தியை சுருட்டினோம், தரை ஏழாண்டு முதுக காட்டினோம், நாங்க மறுத்து பேசினோம், கதவை தடார் நடிச்சு மூடிட்டு போனோம், கோபத்தோட பேசினோம். இதுக்குத்தான் முகத்துக்கு தண்டனை, இதுக்குத்தான் நெஞ்சுக்கு கொடுக்கப்படுது, இதுக்குத்தான் அவருடைய முதுகு தண்டனை கொடுக்கப்படுது. அன்பானவர்களே, பாக்கியமா நினைக்கணும். அல்லாஹ் என்னை தந்திர இந்த பாக்கியம் அன்று. சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, இதெல்லாம் அல்ல ஒரு பக்கம் சொல்கிறான். எங்கட நாட்டுல மாஷா அல்லாஹ், எங்கட நாட்டுள்ள செல்வந்தர்கள் அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வானா. சுப்ஹானல்லாஹ். எங்கட நாடு ஒரு சிறுபான்மையாக வாழுகிறோம். ஏனைய நாடுகள் எடுத்துக்கொண்டா முஸ்லிம் நாடாக வாழ்ற நாடுகள்ல அவர்களுடைய முழு விஷயங்களும் அரசாங்கத்தால தான் நடத்தப்படுகிறது. எங்கட நாட்டுல சுப்ஹானல்லாஹ் இந்த மஸ்ஜித் இந்த கலகான முறையில காட்சி அளிக்கிறது. யாரை கொண்டு, யாரால? இன்னைக்கு 200 மதரசாக்கள் ஹயாத்தாகி கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உலமாக்கள் வெளியாகி கொண்டு இருக்கிறாங்க.
சமூகத்தில் எத்தனையோ கைகள், ஜம்இய்யாவுடைய எத்தனையோ தேவைகள், சமூகத்தில் எத்தனையோ பணிகள். சுப்ஹானல்லாஹ், எல்லா கைகளும் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அடிப்படை செல்வந்தார்கள். அல்லாஹ் அவங்களோட பணத்துல பரக்கத் செய்யட்டும். அல்லாஹ் அவர்களோட வாழ்க்கையில கஷ்டத்தை இல்லாமலாக்கட்டும். எல்லா தேவையும் போதும் கொடுக்கறாங்க. கொடுக்காம இல்ல, அதிகமானவங்க கொடுக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. எந்த தேவை, மஸ்ஜிதுடைய தேவை, மதரசாக்களுடைய தேவை, தீனுடைய காரியங்களா, மாஷா அல்லாஹ் தேவை கேட்டு வாராரு, அவர்களுக்கு கொடுத்து அனுப்புறவங்க தான் இருக்கிறாங்க. ஆனாலும் எல்லாரும் இதை பாக்கியமா எடுக்கணும். கொடுக்க ஏழுமான எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்களும் கொடுக்காம இருக்கிறாங்க. ஒரு சாரார் கொடுக்கிறாங்க, மாஷா அல்லாஹ் முன்னேறி கொண்டு போறாங்க. நானும் பழகணும், கொடுத்து அல்லாட்ட வாங்குவோம். நாங்க கொடுத்து அல்லாட்ட கேட்டுக்கொள்வோம், அல்லாஹ் தருவான். அல்ல கிணம் ஊர்றது போல இந்த பணத்தை நாம் கொடுப்போம். ஏழைகளுக்கா, கஷ்டவாளிகளுக்கா, ஜகாத்தா, சதக்காவா, மஸ்ஜிதா, மதரசாவா, ஒரு அழிவுகளுக்கா, அனர்த்தங்களுக்கா, எது வந்தாலும் நாங்கள் கொடுப்போம். அன்பானவர்களே, எங்களுடைய பணம் செலவழிக்கப்படுகிறது. இவ்வாறான ஒரு நிலவுல ஒரு சின்ன ஒரு ஏலான் எவ்வளவு பணம் போகுது, நானும் இதுல பங்குதாரி ஆகணும். எந்த செல்வம் இதுக்கு காரணமாகணும், எந்த சின்ன ஒரு பகுதி சரி காரணமாகணும். ஆசைவேங்கோ சகோதரர்களே, ஆசைவேங்கோ, எதுக்கு நான் கொடுக்கக்கூடியவன் ஆகணும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல் யதுல் உலியா கைரும் மினல் யதி சுஃப்லா. அபூ தாவூத்ல வரக்கூடிய ரிவாயத். நீங்க எப்பவுமே மேல் கையாகுங்க. மேல் கை கீழுள்ள கையை விட சிறந்தது. கேட்கிறார் ஒருத்தரு, அவருடைய கையில போடுறாரா, போடுறவருடைய கை மேலாளிக்குது, கேட்டு வாங்குறவருடைய கை கீழாளிக்குது. கீழால் உள்ள கையாகவான, கேட்டு வாங்குற பிச்சை கேட்கிற கையாகவான. நீங்க கொடுக்கிற களமாகுங்க. எல்லாரும் இதுல பங்கெடுக்கணும். எல்லாரும் இந்த சதகா தான தர்மங்கள்ல பங்கெடுக்கணும். சகோதரர்களே, கேட்டு வந்தவனுக்கு கொடுக்கறதல்ல, மாஷா அல்லாஹ் கொடுக்கிறாங்க. கேட்டு வந்தவங்களே கொடுக்கப்படுகிறது. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, யார்ட்டையும் கேட்காம பத்தினி தனமா வாழ்றாங்க, யார்ட்டையும் கஷ்டங்களை முன்வைக்கிறாங்க இல்ல, அவங்களோட நிலைமைகளை சொல்றாங்க இல்ல, பார்த்தா வசதியான ஆள் போல விளங்குது. இப்படியான ஒரு பெரிய கூட்டம் வாழுது எங்கள் சமூகத்தில். கண்ணியமா வாழ்றாங்க, கௌரவமா வாழ்றாங்க. அவங்களுக்கும் பேசி எல்லாரும் முன்னுக்கும் எனக்கு என்ன வேணும் என்று செல்ல வெக்கத்துல வாழ்றாங்க. அவங்க இருக்கிறத கொண்டு போதிமாய் கொண்டிருக்கிறாங்க. அப்படியானவங்களை தேடணும். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அத்தியாவசிய கரண்ட் இல்லாம எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அத்தியாவசிய தண்ணி இல்லாம எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அத்தியாவசிய வீடு வாசல் வசதி இல்லாம எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நல்ல உடம்புல சக்திகள் தொழில் வசதி இல்லாம எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. சகோதரிகளே, எத்தனை அனாதைகள், எத்தனை விதவை பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தேடி போகணும். நானும் ஒரு பெண்ணை வாழ வச்சுவோமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்டம் கிடைக்க முந்தி தனது 25வது வயதிலே 2 எத்தீமை பாரம்பரியப்படுத்திக்கிறாங்க. நான் வாழ்க்கை கொடுக்கிறேன், நான் வாழ வைக்கிறேன், அவங்களை செலவழிக்க தயார், பாக்கியமா இருக்காங்க. சகோதரர்களே, வாழ வைக்கலும் ஏண்ட பணத்துல ஏண்ட பிள்ளைகளோட சேர்த்து ஏண்ட பிள்ளைகளுக்கு வாங்குறதோட நானும் அவர்களுக்கும் வாங்கி கொடுப்போம். நாங்க வாழ்ற மாதிரி அவங்களே வாழ வச்சுவோம். இதே மாதிரி மறுபக்கம் ஏழைகள் இருக்கிறாங்க. ஏழைகள், அன்பானவர்களே, ஏழைகள் முதலாவது நாங்க அவங்க நினைக்கணும், நான் ஒரு ஏழையாக, ஒரு மிஸ்கீனாக அல்லாஹ் என்ன சாதாரண ஒரு எளிமையான வாழ்க்கையில வாழ வச்சுதானா, அல்ஹம்துலில்லாஹ். ஏன் நாங்கள் அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம்? ஏன் இந்த கஷ்டத்தில் இருக்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ்னா நான் நபிக்கு தஷபுகாகிறேன், நான் நபிக்கு ஒப்பாகிறேன். நபி அவங்க உலகத்துல வாழக்கொள்ள பெரிய செல்வந்தானா வாழல்ல, நபி அவங்க வாழக்கொள்ள பெரிய ஆடம்பரமான கட்டிடம் கட்டி வாழல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய வருமானத்தோட வாழல்ல, சாதாரணமா வாழ்ந்தாங்க. நபி அவங்க துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஹ்யினி மிஸ்கீனா, யா அல்லாஹ் என்னை எளிமையாக வாழ வச்சிரு யா அல்லாஹ், வ அமீத்னி மிஸ்கீனா, நான் மௌத்தாகும் பொழுது என்னை மிஸ்கீனா எளிமையான முறையில வாழ்ந்துட்டு மௌத்தாக்க செய்திரு யா அல்லாஹ், வ அஹ்ஷுர்னி பி ஸும்ரத்தில் மசாகீன், நாளைக்கு யா அல்லாஹ் என்ன மிஸ்கீன்களுடைய கூட்டத்தில் ஏற்பாட்டி யா அல்லாஹ், எனக்கு அதான் வேணும். சாதாரணமா வாழ்ந்துட்டு மௌத்தாகணும், நாளைக்கு எனக்கு சொர்க்கத்துல இன்பம் கிடைக்கணும். உலகத்தில் எங்களுக்கு வானம் யா அல்லாஹ், உலகத்துல கஷ்டத்தை சகிச்சு கொண்டிருக்கிறோம், நாளைக்கு மாளிகை சொர்க்கத்துல வாழும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏழை எளியோர்களோட சிறப்பை சொன்னாங்க. நாளைக்கு யதுகுலுல் ஃபுகரா வல் ஜன்னத கப்ல அல் அக்னியா பி 500 ஆம். நபி அவங்க சொன்னாங்க, எனது உம்மத்துள்ள ஏழைகள், ஏழு உம்மத்துள்ள கஷ்டவாளிகள் நாளை கியாமத்துடைய நாளையில செல்வந்தர்களை விட 500 வருஷம் முந்தி சொர்க்கத்தை வைத்துருவாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம்! நாங்க உலகத்துல குடிசையில வாழுவோம், உலகத்துல சின்ன கூரையில வாழுவோம், உலகத்துல நாங்க அன்றாடம் சின்ன வருமானத்தோட வாழுவோம், உலகத்துல சின்ன கஷ்டங்களை சகிச்சுக் கொள்வோம். நாளைய கியாமத்துடைய நாளையில மனமான வாழ்க்கைக்கு, சொர்க்கத்துல இன்பமான வாழ்க்கைக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க உலகத்துல கஷ்டப்பட்டீங்களா, குலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா. உலகத்துல நீங்க கஷ்டத்தோட வாழ்ந்தீங்க, உலகத்துல நீங்க பசியோட வாழ்ந்தீங்க, உலகத்துல நீங்க தாகத்தோட வாழ்ந்தீங்க, நோன்பு பிடிச்சு வாழ்ந்தீங்க, சிரமங்களை சகிச்சு கொண்டீங்களா, நாளைக்கு நீங்க நாளைக்கு சொர்க்கத்துல அல்லாஹ் சொல்றான், குலு வஷ்ரபு, நீங்க சாப்பிட்டு கொண்டே இருங்கோ, குடிச்சு கொண்டே இருங்கோ, கேள்வி கணக்கு இல்ல, இன்பமான வாழ்க்கை.
அன்பானவர்களே, அங்க இன்பமான வாழ்க்கைக்கு நாளை கியாமத்துடைய நாளையில விசாரணைகள் நடக்கிற நேரத்தில் அல்லாஹ் ஒரு கூட்டமா கூப்பிடுறான். வாங்க நீங்க தொழுகையாளிகளே, வாராங்க தொழுகையாளிகள். ஹதீஸ்ல வருது, அங்கே வைக்கிறீங்க கேள்வி கணக்கு கேட்குது. நோம்பாளிகள் வாங்க, நோம்பாளிகள் விசாரணைக்கு அங்கே போங்க. அந்த இன்னொரு கூட்டம் வராங்க, நீங்க யாரு? நாங்க ஹஜ் செஞ்சவங்க, அங்கே போங்க விசாரணைக்குது. அன்பானவர்களே, எல்லாம் விசாரணை. இன்னொரு கோஷ்டி வராங்க, நீங்க யாரு? நாங்க தான் உலகத்துல கஷ்டத்தோட வாழ்ந்தவங்க, உலகத்துல வசதியா வாழல, உலகத்துல கஷ்டத்தோட சிரமத்தோட, உலகத்துல சில கஷ்டத்தோட நோயோட ஏழ்மையான முறையில வாழ்ந்தவங்க. அல்லாஹ் சொல்லுவான், நீங்க போங்க சொர்க்கத்துக்கு. உங்களுக்கு எந்த கேள்வி கணக்கும் இல்ல, உங்களுக்கு எந்த விதமான விசாரணையும் இல்ல. அவர்கள் எல்லாம் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போறாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்பதான் இவங்க யோசிக்கிறாங்க, இத செல்வந்தர்கள், ஹஜ்ஜி செஞ்சவங்க, ஜக்காத்தை கொடுத்தவங்க, நோம்பாளிகள் யோசிக்கிறாங்க, உலகத்தில் எங்களுக்கு எப்படி கஷ்டம் வந்து கொண்டு தெரியுமா? சும்மா கஷ்டம் அல்ல, சும்மா சாதாரண கஷ்டம் அல்ல. எங்கட உடம்புகள் கத்திரி கோலால நாங்க பார்த்து கொண்டிருக்க வெட்டப்படணும், ரத்தம் சிந்தப்படணும், அந்த வருத்தத்தை தாங்கணும். இப்படி கஷ்டம் எல்லாம் வந்தீண்டா எவ்வளவு நல்ல இருக்குமே, நாளைக்கு எவ்வளவு அந்த அடையலுமே கவலைப்படுவாங்க. இதனால ஏழை எளியோர்கள் பாக்கியமான நிலைங்கோ. அல்லாஹ் என்னை இந்த நிலைமையில வச்சிருக்கானே, அல்ஹம்துலில்லாஹ். ரப்புடைய கிஸ்மத்தை புரிஞ்சிக் கொள்றேன், ரப்புடைய முடிவை புரிஞ்சிக் கொள்றேன். ரப்பு எங்களை இப்படி வச்சிருக்கிறானா, நாங்க இதை சமாளிச்சுக் கொள்றோம், இதை சகிச்சுக் கொள்றோம், இதை புரிஞ்சிக் கொள்றோம் என்ற உணர்வு வரணும். இதுதான் தேவை. அன்பானவர்களே, இப்படித்தான் வாழணும். சஹாபா ஏழைகளுக்கு அவங்களுக்கு எதே யோசனை என்ன தெரியுமா? ஏழு ஊட்ட கட்டணும், நான் பெரிய தொழில் வருமானம், நான் ஒரு ஏழை ஒரு செல்வந்தரை போல பெரிய வாகனம் வாங்கி வாழணும், இது ஆசை இல்ல. அவங்க வாராங்க, ரிவாயத்ல வருது, முஸ்லிம்ல வருகிறது. அவங்க வாராங்க, நபி அவங்கள்ட்ட வந்து ஃபுகராக்கள் சொல்றாங்க, சஹாபாக்கள் ஏழைகள், தஹப அஹ்லு துஸூரி பில் உஜூர், யா ரசூலல்லாஹ், இந்த செல்வந்தர்களை பாருங்களே, நன்மையை கொள்ளையடிக்கிறாங்களே. பணம் இருக்கிறதால அவங்க ஹஜ்ஜி போறாங்க, பணம் இருக்கிறதால யுத்தத்தை செலவழிக்கிறாங்க, பணம் இருக்கிறதால நோயாளிகளுக்கு உதவி செய்யறாங்க, பணம் இருக்கிறதால அடிமைகள் உரிமையிடுறாங்க. எங்களுக்கு ஒன்றும் இல்லை யா ரசூலல்லாஹ், நாங்க என்ன செய்யறது? அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க கவலைப்பட வேணாம், தொழுகை பின்னால நீங்க சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34 சொல்லுங்க. உங்களை போல யார் அமல் செய்த அவங்கள தவிர வேற யாருக்கும் உங்களை முந்தேலா, உங்களை யாருக்கும் முந்தி போகலா, யாராய்க்கட்டும். இந்த ஏழைகள் இந்த அமலை செய்யறாங்க, ஆசையோட மறைச்சு கொண்டு செய்யறாங்க. அந்த செல்வந்த சஹாபாக்களும் பாக்குறாங்க, அவங்களும் ஈமான்தாரிகள், என்ன இவங்க இன்னொரு அமல் செய்யறாங்க, அவங்களும் அதை விளங்கி அமல் செய்யறாங்க. நபி அவங்க வந்து சின்னத்தோட நபி அவங்க சொன்னாங்க, இது கங்களை இதை கொண்டும் செல்லலாம், இது அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம், என்னால யாருக்கு அல்லாஹ் நாடி உங்களை கொடுக்கிறார், இதையால தடுக்கலாண்டாங்க. ஆசை அதுதான். அவங்க ஏழைகளா வாழும் பொழுது ஏழ்மையை காட்டி வாழல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், லில் ஃபுகராஇல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹி லா யஸ்ததீஊன தர்பன் ஃபில் அர்தி யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃபுஃப். அல்லாஹ் சொல்றான், சில ஃபுகராக்கள் இருக்காங்க, ஏழைகள், அவங்க பிரயாணம் செஞ்சு வியாபாரத்துக்காக வெளியே போகக்கூடிய அளவு வசதி இல்லை, சாதாரணாக்கள். ஆனா அவங்கள பார்த்தா, அவங்களோட உடைய, அவங்களோட நடைய, அவங்களோட பேச்சு வார்த்தைய பார்த்தா அவங்களோட பத்தினித்தனமான முறையை பார்த்து தெரியாத ஒரு ஆள் வந்தா இவங்களை நினைச்சு கொள்வாங்களா, பெரிய செல்வந்தார, பெரிய ஹாஜியார் உண்டாக்கும், பெரிய ஒரு வசதி படைச்ச லட்சாதிபதி ஆயிக்கும் படிக்கிறாரு என்று நினைக்கிற அளவுக்கு தன்னை நடத்தி கொண்டாங்க. வாயை திறந்து கேட்க மாட்டாங்க, அவங்க டீசென்டா நடந்து கொண்டாங்க. பணம் கேட்க போகல, பணம் வந்து அவங்க கை நீட்டக்கூடியவர்களாய்க்கல்ல, அவங்க எல்லா நேரமும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னை கண்ணியமா வாழ வச்சிருக்கிறான், எங்களுக்கு தேவையில்லைன்னு தான் வாழ்ந்தாங்க. யாரும் கேட்டு வாழல. கேட்டு வந்தவங்களுக்கு சல்லல்லாஹு புத்திமதி சொல்லி அவங்களை திருத்தினாங்க. சஹாபாக்கு அபூ தாவூதுல வருகிறது, சஹாபி சொல்றாரு, நாங்க 6-7 பேர் இருந்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க பையத் செய்யறது இல்லையா? யாஸ்ல பையத் செஞ்சோமே, பையத் செய்யுங்களே. மறுவா நபி அவங்க கை நீட்டுறாங்க. நபி அவங்க சொல்லி கொடுக்கறாங்க, நீங்க அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டோம்னு சொல்லுங்க, 5 நேரம் தொழுவோம்னு சொல்லுங்க, ஜகாத் வந்தாங்க 5 நேரம் தொழுவோம்னு சொல்லுங்க, நீங்க வழிபடுவோம்னு சொல்லுங்க. கடைசியாக நபி அவங்க சொல்றாங்க, நீங்க இன்னும் ஒன்று நீ பையத் தரணும், நான் உலகத்துல மௌத்து வரைக்கும் யார்ட்டையும் கை நீட்ட மாட்டேன் என்று உறுதிதாங்க. நீங்க அன்பானவர்களே, சஹாபி சொல்றாரு, ஃபலகத் கான பஅது உலாயிக நபர் யஸ்குது ஸௌதுஹு ஃபமா யஸ்அலு அஹதன் அய்யுனாவிலா. அந்த 6-7 பேர்ல எப்படி எதிரும் அந்த பையத்தை பாதுகாத்தாங்க. அவங்க ஒட்டகத்துல, குதிரையில, வாகனத்துல போக்கல, அவங்களோட சாட்ட கீழே விழுந்தாலும் இன்னும் ஒத்தத்தை எடுத்து தாங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க. நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன் என்ற வைராக்கியம் வச்சிருக்கிறேன், அதனால இறங்கி எடுத்துக்கொண்டு ஏறினாங்க.
சௌபான் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி அவங்க சொன்னாங்க, நபி அவங்க ஹதீஸ்ல சொன்னாங்க, மன் தகஃப மை யக்ஃபுலி அல்லா யஸ்அலன் நாஸ ஷைஆ. யார் என்னட்ட பொறுப்பு தாராங்களோ, ஒரு வாக்கு தாராங்களோ, நான் மக்கள்கிட்ட கேட்க மாட்டேன், நான் யார்ட்டையும் கை நீட்டுற பழக்கம் இல்ல என்ற உறுதியான முடிவை தாராங்களோ அதகஃபலு லஹு பில் ஜன்னah, நான் சுவர்க்கத்தை வாங்கி தரது பொறுப்புன்னு சொன்னாங்க. சௌபான் ரலியல்லாஹு சொல்றாங்க, அன்றைய தினம் நான் அன்றைய தினத்திலிருந்து நான் மௌத்து வரைக்கும் நியத்து வச்சிட்டேன், இதுக்கு பின்னால கேட்க மாட்டேன் என்று சொல்றாரு. அன்றைய தினம் முதல் இன்று வரைக்கும் யார்ட்டையும் நான் இதை கேட்கலன்னு சொல்றேன். கேட்க கூடாது, யார்ட்டையும் கேட்டு வாழ மாட்டோம், யார்ட்டையும் கெஞ்ச மாட்டோம் என்ற உறுதியான முடிவு வரும். யார் அல்லாஹ்ட்ட யாரு இன்றைக்கு மக்கள் பெரிய கவலையான செய்திகள் இதை கேட்டு வாங்குறவங்க அப்படியே வாழ பழகிட்டாங்க. அவங்களுக்கு ஆசை இல்ல, நானும் ஒரு தொழில் செஞ்சு, நானும் வேர்வை செஞ்சு, நானும் கஷ்டப்பட்டு ஏன் பிள்ளையை வாழ வச்சுவோம், ஏன் குழந்தைகளை வாழ வச்சுவோம், அவங்களோட திருமண நடவடிக்கை நான் ஏற்பாடு செய்வோம், அவங்க அத்தியாவசிய தேவைக்கு நானும் நான் பாடுபட்டு முயற்சி செய்யறேன் என்ற வைராக்கியம் வருவதில்லை. பெரிய கவலையான செய்தி. கேட்டு வாங்க பழகிட்டாங்க. சகோதரர்களே, அதுக்கு நல்ல சந்தர்ப்பம் ஜகாத் வந்திருக்கிறானே, இப்ப சரி, இப்பயே தரத்தீப் பண்ணிட்டாங்க, இப்பயே அவங்க ஃபியூச்சர் பிளான போட்டுட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் ரமலான் வருகிறது, ஜகாத் கமிட்டியால எங்களுக்கு போன வருஷம் இவ்வளவு தந்தாங்க, இந்த வருஷம் கிடைக்கும், அதால இதை சாதிக்கலாம். இப்ப ஏற்பாடு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு நடந்தது. ஜகாத் கமிட்டி பாவமே கஷ்டவாளிகளா வாழ்றாங்களே, கூரையில ஒரு ஒழுங்கான கூரை இல்லையே என்று சொல்லி அந்த பிள்ளைகள் வீட்டுல படிக்கிறாங்க, ஓதுறாங்க, இரவுல கஷ்டப்படுறாங்க, மழை பெய்ஞ்சா சரியான கஷ்டம் என்று கூரை ஒன்று போடுறதுக்கு உதவி செஞ்சாங்க. கொடுத்து உதவி எல்லாம் கொடுத்து ஒரு 2 மாசத்துக்கு போல இப்ப பார்க்க போறாங்க ஜகாத் கமிட்டி. இப்ப எல்லாரும் பார்க்க போறாங்க என்ன நடக்குது. இப்ப பார்ப்போம். போயிட்டு பார்த்தா நல்ல ஹைஃபையா கூரை ஒன்று அடிச்சிருக்குது. சும்மா சாதாரண தகரம் அல்ல, சீட் மட்டுமல்ல, ஓடால சிவிலின் எல்லாம் அடிச்சு அழகாக செஞ்சு இருக்குது. உங்களுக்கு நாங்க இவ்வளவு பணம் தரலையே ஸ்ரீதேவி, நீங்க இவ்வளவு பெரிய அழகா எப்படி இதை கூரையை செஞ்சு கொண்டீங்க? சொல்றாரு, எனக்கு நீங்க கொஞ்சம் பணம் தந்தீங்க, ஏண்ட தேவையில பூச்செய்ய நான் பார்த்தேன், இத கூரைய செய்யறா ஒழுங்கா செய்யணும், ஏண்ட வயிற்று நகை எடுத்து பேங்க்ல ஈடு வச்சுக்கிட்டு நான் இப்ப அதிலே ஒரு 50,000 எடுத்து 1 லட்சம் எடுத்து இந்த கூரையை செஞ்சிருக்கிறேன். சரி ஸ்ரீதேவி, நீங்க இப்ப அந்த பேங்க்ல வச்ச நகைய எப்படி மீட்ட போறீங்க? சொன்ன பதில் என்ன தெரியுமா? அன்பானவர்களே, கனவான்களே, அவர் சொல்றாரு, கூச்சம் இல்லாம சொல்றாரு, அடுத்த வருஷம் ஜகாத் கமிட்டி பணம் தருவாங்க, அந்த பணத்தால நகையை மீட்டிக் கொள்ளணுமா? இதுக்கா ஜகாத் கமிட்டி? அன்பானவர்களே, இதுக்கல்ல, பிச்சையை வளர்க்கறதுக்கல்ல, கேள்வி கேட்டு வாங்கி தின்றவங்க அதிகமாக்குறதுக்கல்ல ஜகாத் கமிட்டி. மக்களோட தேவையை உணர்ந்து, அவங்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து, அவங்களுக்கு கஷ்டத்தை இல்லாமல் ஆக்கணும், அவங்க ஜகாத்து கொடுக்கக்கூடியவங்களா மாறணும். குறைஞ்சது யார்ட்டையும் கேட்காத மாதிரி வாழக்கூடியவர்களாகணும். சந்தோஷமான செய்திகள் இருக்குது. ஒரு ஆள் இருக்கிறாரு, நல்ல தொழில் செய்ய வசதி, ஆனா தொழில் செய்யற அளவு உடம்பு இருக்குது, ஆனா என்னது அவர்கிட்ட பணம் இல்ல, போதிய அளவு வசதி இல்ல, அவரு நல்ல வடை போடும், வடை சாதாரணம் தானே. அவருக்கு ஒரு 15,000 கொடுத்தாங்க. என்னத்துக்கு? நீங்க ஒரு தட்டு நடிங்க, நீங்க ஒரு தாச்சி வாங்குங்க, ஒரு கேஸ் குக்கர் ஒன்று, கேஸ் சிலிண்டர் ஒன்று வாங்குங்க, கேஸ் குக்கர் ஒன்று வாங்குறாங்க. இதே மாதிரி என்ன பருப்பு 5 கிலோ இது எல்லாத்துக்கும் கணக்கு பார்த்து ஒரு 15,000 கையில கொடுத்தாங்க. சொந்தமான தொழில். இவரு மாஷா அல்லாஹ் பாக்கியம் எடுத்தாரு, நல்ல அழகா உழைச்சாரு, ராவ் பாட கஷ்டப்பட்டு இந்த வடை அழகா சுட்டு மக்களுக்கு நான் கொடுத்து இதால பணம் தேடி ஏன குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். மாஷா அல்லாஹ் 2-3 வருடம் போக்கல அந்த ஜகாத் கமிட்டி சொன்ன செய்தி சொல்றாங்க. அவர் வந்து சொல்றாரு, எங்களுக்கு நீங்க தந்த பணத்தால நாங்க நல்லா வாழ்றோம், நான் கொஞ்சம் பணம் சேர்த்திக்கிறேன், ஏன் இந்த பணத்துக்கு ஜகாத் கடமையான்னு சொல்லுங்களே, நானும் ஜகாத் தாரேன். அது பெரிய பணம் இல்ல, அவர் 1 லட்சமால வச்சுக்கொண்டு அவர் கேட்கிறாரு, இதுக்கு ஜகாத் இருக்குதா, நான் கொடுக்க தயார், இதுதான் வரணும், இதுதான் ஆசை வரணும். இந்த ஆசை இல்லாம பேசிட்டு வாங்கி தின்னுவோம் மாறிட்டாங்க. ஒரு செய்தி, கரண்ட் இருக்க இல்லன்னு கரண்ட்டுக்கு ஒரு சோம எடுத்து நினைச்சு இவர் என்னண்டா இது ஒரு கொப்பி, இது ஊடுடா கடற்கடையா ஏறி நான் பாருங்களேன் எங்களோட குமர் எத்தனை பேர் படிக்கிற பிள்ளைகள் கரண்ட் இல்லாம வாழ்றோம் அப்படின்னு ஒரு 5,000 எடுத்தாச்சு. மறு அதே கோப்பி இன்னொரு கடையில இன்னொரு ஹாஜியார் மேல ஒன்று சேர்ந்தா, நேற்று இப்படி செய்து யாரு இன்னால் அது இனத்தையும் வந்தாரு, அவர் நேற்றையும் வந்தாரு, பார்த்தா அவர் இப்படியே காலத்தை கொண்டு போயிட்டு. சமூகம் இப்படி இருக்குது. ஒரு சின்ன ஒரு ஏழை வீட்டுல கல்யாணம் வரையடா, இத கல்யாணத்தை வச்சு அவர் வருஷத்தை ஓட்டுறாரு. பள்ளி கமிட்டியை கஷ்டப்படுகிறாங்க, கடிதம் ஒன்று தாங்க, நான் கஷ்டவாரி என்று அந்த கடிதத்தை அவரு கஷ்டவாரி அல்ல, என்ன செய்ய நிர்பந்திக்கப்பட்ட நிலைமையில கொடுக்கிறாங்க. அவர் என்ன செய்யறாரு, மக்கள்கிட்ட போயிட்டு கை நீட்டி கல்யாணத்தை நல்ல பிரச்சனை எடுத்து பணம் மிச்சம் அவருடைய கையில.
இதுதான் எங்களுடைய நிலைமை. ஏன் சகோதரர்கள் இப்படி வாழ்றோம்? கை நீட்டிய வாழ பழகிறோம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மன் சஅலன் நாஸ, யாரு மக்கள்கிட்ட கேட்கறீங்களோ, மக்கள்கிட்ட நீங்க கேட்டு வாதீங்களா, மன் சஅல அம்வாலன் நாஸி தகத்துரா, பணம் கேட்கறீங்க தேவையா கேட்கணும் ஒரு முறை இருக்குது. ஆனா நீங்க கேட்கறது அதிகமாக்கி கொள்ள கேட்கறீங்க. இப்படி 4-5 பேர்ல ரொட்டேஷன் பண்ணினா ஏண்ட பணத்தை டெவலப் பண்ணி கொள்ளலாம். அப்படி நீங்க கேட்கறீங்களா, ஃபைன்னமா யஸ்அலு ஜம்ரா, நீங்க நினைச்சுக்கோங்க நீங்க கேட்கறது பணம் அல்ல, நான் நெருப்பு தணல கேட்கிறேன். நெருப்பு தணல் விருப்பம் கொஞ்சம் கேளுங்க, விருப்பம் அதிகமா கேட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லைண்டாங்க. உலகத்துல நீங்க கை நீட்டி வாதீங்களா, அல் மசாயிலு கதூன் யக்ரஹு பிஹா ரஜுலு வஜஹு யௌமல் கியாமா, நீங்க மக்கள்கிட்ட கை நீட்டீங்களே இது முகத்தை பலகாண்டி கொள்வீங்க. நாளை கியாமத்துடைய நாளையில கோடி மக்கள் வார நேரத்துல உங்களோட முகத்தில் இந்த அடையாளம் வைக்கும். மக்கள் விலை கொள்வாங்க, பிச்சை கேட்டு வாழ்ந்தவங்க இவங்க தான், பிச்சை கேட்டு வாழ்ந்தவங்க. சகோதரர்களே, ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். நல்ல எங்க ஊர்ல வசதி இருக்குது. இத கொழும்பை பொறுத்தவரையில மாஷா அல்லாஹ் மண்ணை தொட்டாலும் வியாபாரம் செய்யலாம். 7 ஆண்டுல நல்லா டெவலப் செய்யலாம், நல்லா பண்ணணும். சோம்பரத்தை பழகிட்டோம். ராவெல்லாம் கலைச்சி இருந்துட்டு வெள்ள காட்டையும் படுத்தா லுகராங்காட்டையும் படுக்கிறோம். அதுக்கு பின்னால தொழில் எங்க நல்ல சக்தி இருக்குது. நாங்க யாரும் தொழிலை செய்யறில்ல, தொழில் இருந்தா மதிக்கிறதில்ல, தொழிலுக்கு நேரத்தை போறில்ல. போஸ் என்னமா சொன்னாரா, அவர் பெரிய ஆள்மா சூடாயிட்டு வாராரு, என்னமோ அவர் வேகன்சி 15 இடத்துல இருக்கிற மாதிரி ஒன்றுமில்ல. அவர் பெரிய எக்ஸ்பர்ட்டை காட்டிட்டு வீட்டுல 15 நாள் இன்னும் மொத்தம் இந்த சம்பளத்தால வாழ்றாரு. தேவையா சகோதரி? இது நபி அவங்க ஒருத்தர் வந்தாரு, யார சொல்லலாம் தாங்கள் என்றாரு. நபி அவங்க கொடுத்தாங்க. இந்த மனுஷன் கொடுத்து பார்த்தா முடிவில்லை. நபி அவங்க கேட்டாங்க, உங்களோட வீட்டுல என்ன இருக்குது? வீட்டுல என்ன இருக்குது? சொன்னா யார சொல்லலாம், ஒரே ஒரு புடவை இருக்குது, அதை சிலதை உடுக்கிறோம், சிலதை உடுக்க ஆலையா பாவிக்கிறோம், இன்னும் சில அந்த பெட்ஷீட்ல இன்னும் சிலதை கீழே போட்டு படுக்கிறோம். இன்னும் ஒரு விஷயம் என்னண்டா, ஒரு ஆடை, இரண்டாவது தண்ணி குடிக்கிற இப்படி ஒரு கோப்பை ஒன்று இருக்குது. இவ்வளவுதான் எங்க வீட்டுல இருக்குது. எங்களை யாரையாவது அப்படி இருக்குதா? நபி அவங்க இவருக்கு சொல்ற புத்திமதியை பாருங்க. நபி அவங்க சொன்னாங்க, அது ரெண்டையும் கொண்டு வாங்க. கொண்டு வந்தாங்க. முழு சஹாபாக்களை முடிச்சு கேட்டாங்க, உங்களை யாரு மையஸ்தரியாதா, இதை யாரு வாங்க விருப்பம்? வெந்தோசி போட்டாங்க. ஒரு சொன்னாரு, நான் ஒரு ஜீரகத்தை வாங்குறேன். நபி அவங்க சொன்னா சரி வராது. யார் இன்னும் யாரு வாங்குறீங்க? 2 ஜீரகத்தை வாங்குறேன். சரி பரவாயில்ல, அவரு கையில கொடுத்தாங்க. அவர் அதை எடுத்துக்கொண்டு 2 ஜீரகத்தை வாங்கி எடுத்தாங்க. நபி அவங்க எடுத்துட்டு இந்த மனிதரை சொன்னாங்க, மனிதரே, சகோதரரே, நீங்க இந்த ஒரு ஜீரகத்தை எடுத்து முதலாவது சாப்பாடு நம்மால் வாங்கி உங்களை வீட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு இன்னும் ஒரு ஜீரகத்தை எடுத்துக்கொண்டு பஜாருக்கு போயிட்டு நல்ல ஒரு கோடாலி ஒன்று வாங்கி கொடுவாங்க. அதே மாதிரி போனாரு, சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு கோடாலி ஒன்று எடுத்துக்கொண்டு வந்து நபி அவங்க கொடுத்தாங்க. நபி அவங்க சொன்னாங்க, இப்ப இந்த கோடாலி எடுத்துக்கொண்டு நீங்க காட்டுக்கு போங்க, காட்டுக்கு போயிட்டு அங்க விறகுகளை வெட்டுங்க. விறகுகளை வெட்டி சுமந்து தலையில சுமந்து கொண்டு வந்து பஜார்ல வச்சு சின்ன சின்ன கட்ட ஆக்கி ஒரு திருகம் அரை திருகம் சொல்லி விற்று நீங்க சம்பாதிக்கணும். வல உரியன்னக ஹம்ஸத அஷர யௌமா, இந்த பலாத்தக்கு இந்த இடத்துக்கு 15 நாளைக்கு வரப்படாதுண்டாங்க. வந்தீங்கன்னா தெரியுமாண்டாங்க, கேட்டு வந்தீங்கன்னா தெரியுமாண்டாங்க. போனாரு, போயிட்டு 10-15 நாளே வாராரு. சுபஹானல்லாஹ், 10 திருகத்தை சம்பாதிச்சு கொண்டு வாராரு. 10 திருகத்தில் சுபஹானல்லாஹ் அவரு அழகா ஆட வாங்குகிறாரு, அழகா சாப்பிட்டுகிறாரு, குடும்பத்துல தேவை பூர்த்தி ஆகுது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இப்படி நீங்க சம்பாதிச்சு சாப்பிடுறது இது மக்கள்கிட்ட கை நீட்டி வாழ்றதை விட எவ்வளவு நல்லா இருக்கும். இது அன்பானவர்களே, இதுக்குத்தான் நாங்க முன் வரணும், இதுக்குத்தான் ஆசை வைக்கணும். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக, நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.